இந்த வீடியோவில் கிளாரிட்டி எதுவும் சற்று குறைவாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். One second. I come back. What the hell? Shit. Hey, Pradeep, come to my cabin immediately. Hey, come in, sir. Come. What are you doing, man? Yesterday was production loss. Sorry, sir. What sorry? Tell me, man. Tell me now. Yesterday was production loss. Today also damage 25 piece. இப்போ நீ ஏதாச்சும் பேசு because I am your boss. இந்த நாள் லூஸ். ச்சே கனவா. சார் நீங்க எந்த நாடு? துபாய் பா துபாய். என்னது? துபாய். துனாயே என்ட்ரி கிளம்பு. பா 10 மணி தான் இன்டர்வியூ. நான் ஆளுல அலற வச்சிரப்பா. போப்பா. மணி இப்போ 9:30. அட கொக்க மக்கா. மயக்கமா ஹசதியா பொன்னே முருகா. வெயிட் வைத்து நின்று கொண்டிருக்கும் வேலையா? எனக்கு இன்னைக்காவது கிடைக்க வேண்டிய நல்ல வேலையா? டேய் நாயே இன்னும் போலையா? 100 ரூபாய் ஆயிட்டு எங்க தான் போறேன்னு தெரியல. இப்படியே புலம்பு. முதல்ல தின்னுட்டு கிளம்பு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல. நம்ம பிஇ முடிச்சு 1 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு வேலையும் கிடைக்கல. வேலையை விடுறா, எனக்கு ஒரு இன்டர்வியூ கூட கிடைக்கலடா. ஏய் மச்சான், அங்க பாரு செந்தில வராம பாரு. இவனும் பையில தூக்கிட்டு ஒவ்வொரு வேலைக்கு இன்டர்வியூ போயிருக்கான். ஆனா ஒரு வேலையும் கிடைச்ச போடலடா. என்ன படிச்சாங்க? அதுதான் டிப்ளமா படிச்சிருக்கான். டிப்ளமோவா? அதான்டா அப்படி இருக்கு. சரி மச்சான், எங்க அம்மா திட்டுவாங்க. நான் அப்படியே கிளம்புறேன். ஆமாப்ல, ஏய் சின்ன பையா, என்னடா பண்ற? எங்க அவங்கள போற? இது ஒரு டிப்ளமா ஸ்டூடண்ட் பார்த்து எங்க போறேன்னு கேக்குற. ஏண்டா ஒரு டிப்ளமா ஸ்டூடண்ட் எங்கடா போமா? இன்டர்வியூ தான் போமா? போட்ட திரும்பப்ல சொல்லிங்க, நாங்களும் இன்டர்வியூ வந்திருக்கோம்ல. இது இன்டர்வியூக்கு தம்பி நீங்களே ஆஃப்டர் ஆல் பிஇப்பா, நாங்க டிப்ளமாடா. உனக்கு உள்ள விடுவானா? இன்டர்வியூ வரங்கடா பாருங்க. ஐயோ ஏன்டா பிஇ படிச்சு போன இன்டர்வியூ எவன்டா உள்ள விடுறா? போடா. இருமாப்ல, எங்க போற? உனக்குதான் இங்கிலீஷே தெரியாது. இன்டர்வியூல டெல்மியை போட்டு செல்ஃபி கேட்டா என்ன பண்ணுவ? அதுக்கு தான் மாப்பிள ஃபைல்ல டெல்மி அபவுட் செல்ஃப பென்சிலால வந்து விட்டு எழுதி வச்சிருக்கேன். ஹெச்ஆர் என்ன பண்ணுவாப்ல, ரெஸ்யூம் அப்படி கையில கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி வாங்கி வழியா பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என் வேஸ்ட் உங்க அம்மா நல்லா போட்டு கொடுக்க சொல்லு போஸ்ட். இதெல்லாம் எங்க ஊரு கூட போகுது. மை கமிங் சார். Yes, come in. Please take your seat. Give me your resume. Tell me about yourself. Okay sir. My name is Sindhi. 1 minute. 1 second. Give me your certificates. What man? Give me. ஐயோ விட்டு வர போதே. What? Nothing sir. You continue. My name is Sindhi. I am 25 years old. Okay. I am committed from diploma. Next. Next. Diploma. நேரா சொல்லுப்பா அப்புறமா. I am coming from Trichy. It's written is Karun man. Yes sir. It's my nature place sir. What nature? It's my one house sir. One place sir. Oh, native place. Yes sir. That is very nature place also sir. Poor English man. Thank you Very sir. poor. What is your hobbies? My hobbies is dancing musically sir. What is this nonsense? This is professional interview. Sorry sir. எனக்கு எப்பவுமே பொய் சொல்ல வராது சார். என்ன Nonsense. Okay, any cultural activities? Mimicry sir. Mimicry. Give me 2 eyes. Yes sir. First biker start sir. அதாவது சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பையன் செத்துல இருக்கானே, இந்த கம்பர்ல அவனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா வேலை பார்ப்பா சார். ஏன்னா அந்த பையன் இன்னமும் முழுக்கா சாப்பிடுறான் சார். கேப்டன் விஜயகாந்த் சார். Okay. தம்பி நானும் இந்த பையன் வேலை கேள்விக்கிட்டே இருக்கீங்களே, என்ன பையன் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா தூக்கி அடிச்சு கூட பாத்துக்க. What? விஜயகாந்த் சார் ஸ்டைல பேசணும் சார். Funny guy. தேங்க்யூ சார். Okay, Sindhil. You're so funny. I like your confidence. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ சார். Wait, where are you going? Now only entry going to start. சாரி சார். So, இனிமேல் தான்ப்பா entry start ஆக போகுது. ஓகே.
நீ பேசுறதே தெரியுது உனக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு. ஆம் ரைட்? நோ சார், சாரி சார். எனக்கு வந்து நான் படிச்ச நேரம் வந்து தமிழ் மீடியம் தான் சார். ஸோ அதனால எனக்கு வந்து இங்கே இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு கிடைக்கல சார். அப்பா விவசாயம்னால நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார் படித்தோம். ஸோ அதான் சார் நாங்கள் வந்து எங்களுக்கும் இங்கிலீஷ் இருக்குன்னு ஆசை தான் சார். ஆனால் அது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல சார். அட்லீஸ்ட் உனக்கு ஹிந்தியாவது தெரியுமாப்பா? சார் இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் தான் சார் இருக்கு. தமிழ்நாட்டில் கம்பெனி வச்சு ஹிந்தி கேட்குறீங்களே சார். இவருப்பா இந்த கம்பெனில ஒர்க் பண்ற லேபர்ஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் வரையும் எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான். அவங்கள வேலை வாங்குறதுக்காண்டியாவது நீ ஹிந்தி கத்துக்கிட்டு தான் ஆகணும். சாரி சார், எனக்கு ஹிந்தி தெரியாது சார். ஏண்டா உனக்கு இங்கிலீஷும் வராது ஹிந்தியும் வராது, ஆனா வேலை மட்டும் வேணும். இங்கிலீஷ் தெரியலன்னா உனக்கு நாலேஜ் இருக்காதேடா. சார் ஹிந்தி தெரியாதுங்கிற காரணத்துக்காக வேணா என்ன நீங்க அசிங்கமா பேசுங்க. ஆனா தமிழ் மட்டுமே தெரிஞ்சுக்கிற காரணத்துக்காக நீங்க தமிழ் நீங்க அசிங்கப்படுத்தினீங்க தாங்க மாட்டேன் சார். என்ன சார் சொன்னீங்க? இங்கிலீஷ் பேசணுக்கு மட்டும் தான் நாலேஜ் இருக்குமா? சார் இந்த ஹிந்தி இங்கிலீஷ்லாம் இன்னைக்கு தான் சார் உங்களுக்கு சோறு கூட சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா எங்க தமிழ் என்னைக்குமே எங்களுக்கு சோறு கூட எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வெறும் தமிழ் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காதுப்பா. உங்க ஹிந்தியும் இங்கிலீஷும் நீங்களே வச்சுக்கோங்கய்யா. எனக்கு என் தமிழ் தாய் கொடுத்த விவசாயம் இருக்கியா, அதை பண்ணி நான் பொழைச்சுக்கியா. ஏண்டா படிச்சோன்னு இருக்கியா. பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில. உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல், தோல்வி என்பது நிஜமல்ல. நீங்கள் முறுக்கை